டீ கடை மெது போண்டா செய்யலாம். அதுக்கு 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். முதல்ல 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். சோடா கொஞ்சம் போட்டு ரெண்டையும் கலக்கலாம். இப்படி நல்லா வெண்ணெயும் சோடாப்பையும் போட்டு வெண்ணெய் சோடாப்பும் நல்லா கலங்கிடுச்சு. இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயமெல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சட்னி கடலை பொடி பண்ணி வச்சுக்கிற ஒரு 3/4 கப் போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு 1/2 கப் போட்டு நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். காரம் வேணுன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த அளவுக்கு உருண்டை செஞ்சு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அடுப்பு மீடியமாக வச்சுக்கலாம். இப்படி உருண்டையாக எடுத்து போடலாம். போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவு சுட்டு எடுத்துடலாம். டீ கடை மெது போண்டா ரெடி ஆகிடுச்சு.